அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல. பொங்கல் வந்தாலே வேலைகள்லாம் அதிகமாகவே இருக்கும். தோட்டம் இருந்தால் அதையும் க்ளீன் பண்ணுவாங்க. வீட்டெல்லாம் குட்டம் அடைச்சி சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் இருக்க வீட்டில் தோட்டம் இருக்குது. அதில் நிறைய தேவையில்லாத புல்லு செடிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து விடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வச்சு சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாடகை வீட்டில் தான் இருக்கும். 2 போர்ஷன் இருக்குது. 2 பேருமே வாடகையில் தான் இருக்கும். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிடுவோம். வருஷத்தில் 2 வாட்டியாவது க்ளீன் பண்ணி விட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா பூச்சி பொட்டுலாம் நிறையவே சேர்ந்துடும். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுப்போம். வீட்டு எதிர்க்கையும் காவா போட்டதுனால வாசல்லாம் சரிசமமாக இல்லாமல் அங்கேயும் பில்லு பூண்டெல்லாம் முளைஞ்சிருக்கும். எதிர்க்க காலி ஃப்ளாட் இருக்கிறதுனால அங்கேயும் அடர்த்தியாக இருக்கும். அதையும் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுடலான்னு ஆள் வச்சு சரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தாத்தா நல்லாவே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது. கொய்யா மரம் வாழை மரம் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் கழித்து எடுத்தாச்சு. வெயில் பட்டு அந்த ஈரப்பதெல்லாம் காயட்டன்னு சொல்லிட்டு கீழே தொங்கி இருந்த கிளை எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் தரைகள் இருக்கும். அதையும் சரி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எப்போவுமே வீட்டை இதை மாதிரி வச்சுக்கணும் தான் ஆசை. ஆனால் முடியல. தோட்ட வேலைகள் முடித்ததும் வீட்டை உள்ளேயும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டனை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேலைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. வாடகை வீடு இருந்தால் என்ன, சொந்த வீடு இருந்தால் என்ன, நம்ம இருக்கிற வீட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெத்தலை செடி என் பையன் வச்சான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டு எதிர்க்கையும் தோட்டத்தையும் தாத்தா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. காசு என்ன தான் கொடுத்தாலும் நல்லா பொறுப்பாக வேலை செய்யணும் இல்லையா? அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். மிதமான தீ வச்சுட்டு நல்லா கடலைப்பருப்பை வறுத்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு தீஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. 4 பத்தளவுக்கு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயெலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்பவே ஸ்பெஷல் என்னுடைய கணவருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி. கல்யாணம் ஆன புதுசில் இந்த சட்னி தான் நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். அதிகமாக சமையல் எதுவும் தெரியாதுன்றதுனால எது நம்மளுக்கு ஈஸியாக வருமோ அதை தான் செஞ்சு கொடுப்பேன். அதனால் என்னன்னு தெரியல, இந்த சட்னி ரொம்பவே அவருக்கு பிடிச்சி போச்சு. சட்னி சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். அரைச்ச சட்னிக்கு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட கலந்து விட்டுக்கலாம். சொடக்கு போடும் நேரத்தில் சீக்கிரமாகவே இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. வெங்காயம் தக்காளி அதிகமாக இல்லாத நேரத்தில் இதை மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். வறுகடலை சேர்த்து செய்கிறது அது ஒரு விதமான சுவையான சட்னி. கடலைப்பருப்பு வறுத்து செய்கிறது இது ஒரு விதமான சூப்பரான சட்னி. சிம்பிளாக இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செலவுகளும் நம்மளுக்கு கம்மியாகும். வாரத்தில் 2 நாள் கூட இந்த சட்னி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பீரோ க்ளீனிங் வீடியோ போட சொல்லியிருக்காங்க. துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறத காமிக்க சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். பீரோ க்ளீன் பண்ணுறப்ப அந்த வீடியோவும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை மாதிரி உங்களுக்கும் வேறு எதனா சமையல் வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை செஞ்சு அப்லோட் பண்ண பார்க்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.